வணக்கம். இன்றைய புத்தக அறிமுகத்தில் மீண்டும் ஒரு புது புத்தகம். நம்ம சொல்கிறது எல்லாமே முக்கியமான புத்தகம் தானே. அதில் திரும்ப திரும்ப முக்கியமான புத்தகம் சொல்கிறது கூட கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி தான் தேர்வு பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற புத்தகம் வந்து சுடுதலும் குளிர்தலும் உயிருக்கில்லை. தலைப்பே ரொம்ப கவித்துவமாக இருக்கும், லிட்ரேச்சர் இருக்கும். ஆனால் இது யாரை பற்றின புத்தகம்னா நம்ம திலகவதி ஐபிஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அவங்க. அவங்க வந்து அவங்கள பற்றின நேர்காணல், அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சம்பவங்கள், அதாவது அவங்க வாழ்க்கையை பற்றின ஒரு நேர்காணல். இது வெறும் நேர்காணல் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி நேர்காணல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. பொதுவாக நமக்கு வந்து கரண் பேடி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்திய அளவில் ஒரு சில பேரை உதாரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இவங்க எல்லாத்தை காட்டிலும் மிக முக்கியமானது, அதை விட அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியது திலகவதி ஐபிஎஸ். ஏன் அப்படின்னா இவங்க வந்து வெறும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை. ஒரு பெண் வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து குறிப்பாக போலீஸ் துறையில் வந்து காவல்துறையில் பணியாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. முதல் முறையாக வந்திருக்காங்க. எவ்வளோ அவங்களோட இடர்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளவு சாதனைகள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் முழுக்க அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது. சிலை கடத்தல் மன்னர்களை பிடிக்கிறது, இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளில் ஒரு ரவுடி, அந்த காலத்து ரவுடி இன்றைக்கி அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதி, அவங்கள வந்து சுற்றி வளைச்சி கைது பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு பரபரப்பான இந்த பணிக்கு இடையிலும் அவங்க கிட்டத்தட்ட 65 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை இருக்குல்ல. அதில் வந்து நாவல்கள் எழுதியிருக்காங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க, தமிழ்நாடு சொல்கிற சிறந்த விருதுகளை 2-3 முறைக்கு மேலே பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் வந்து அவங்களோட நேர்காணல் தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, குறுநாவல்கள், நாவல்கள், கட்டுரைகள், வானொலி பேச்சு, இப்படி வரிசையாக அவங்களுடைய இலக்கிய பங்களிப்பை பார்த்தா அது ஒரு பெரிய பிரமிப்பாகுது. அதை செய்கிறதுக்கே ஒரு வாழ்க்கை போதுமானதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இடையில் வந்து அவருடைய பணிகளுக்கு இடையில் வந்து இவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்திய அளவில் மிக அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆளுமை. அதை தான் வந்து இந்த புத்தகம் சொல்லுது. சுடுதலும் குளிர்தலும் உயிருக்கில்லை, திலகவதி ஐபிஎஸ் உடனான நேர்காணல்கள். இதை தொகுத்துறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த நேர்கண்டு தொகுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் 2 பெண்கள் தான். ஒன்று கவிஞர் கிருசாங்கனி, இன்னொன்று வந்து எழுத்தாளர் பிரேமா ரவிச்சந்திரன் அப்படிங்க. கவிஞர் கிருசாங்கனி ஒரு மொழிபெயர்ப்பாளர், கவிஞர் அப்படிங்கிறவர்களும், எழுத்தாளர் குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிற எழுத்தாளர், ஒரு பயன் இலக்கியவாதி, இவங்க வந்து பிரேம ரவிச்சந்திரன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தொகுப்பு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பெண்களை வந்து நேர்கண்டதுலேயும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, சில கேள்விகள் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் நமக்கு புதிதாகவும் இருக்குது. அந்த வகையிலே இந்த நேர்காணல் ரொம்ப மிக முக்கியமானது. பொதுவாக வந்து ஒரு நேர்காணல் அப்படிங்கிறது வந்து பேட்டி கொடுக்குறவங்களுக்கும் பேட்டி எடுப்பவங்களுக்கும் இடையிலான ஒரு சாதாரண உரையாடல் அப்படி அமைஞ்சிடக்கூடாது. அது அந்த பேட்டியாளர்களுடைய, அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய ஆளுமையை முழுமையாக வெளிக்கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது திலகவதி ஐபிஎஸ்ல. அதுதான் இந்த 2 பேரும் வந்து இதை செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு திலகவதி ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க எப்படி உருவானாங்க, எப்படி அவங்க அங்கேருந்து தருமபுரியிலேருந்து புறப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு அதிகபட்ச பதவி அடைஞ்சிட்டு அவங்க ஓய்வு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் இலக்கிய வாழ்க்கையும் அவங்களுடைய காவல்துறை பணி வாழ்க்கையும் இரண்டும் வந்து கலந்து மிக அற்புதமாக இந்த நேர்காணல் வந்து தொகுத்துருக்குது. இது அவசியம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியான புத்தகம். குறிப்பாக பெண்களுக்கான முன்மாதிரின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே முன்மாதிரி தான். அந்த வகையில் மிக முக்கியமான இதை புத்தகமாக நான் நினைக்கிறேன். நன்றி.